friends, welcome to PHP Tamil tutorial. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா PHP Gotchas அப்படின்றது. இந்த PHP Gotchas அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது PHPயில் நம்ம செய்யும்போது ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் தான், அதுதான் PHP Gotchas அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த PHPயில் நம்ம வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராமு ஒரு ஸ்கிரிப்டிங் எழுதி, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டிங் எழுதி இதில் பார்த்தோன்னா நிறைய எரர்ஸ் நம்மளுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, அதாவது அதிகமாக வரும். இப்போ நம்ம சும்மா சிம்பிளாக இந்த செமிகோலன் போடலாம் கூட நம்மளுக்கு எரர் வரும். அதேமாரி இந்த ப்ராக்கெட்ஸு கொட்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடிய காமனாக சில எரர்ஸ் தப்பாக வர எரர்ஸுக்கு ஒரு 2-3 டுட்டோரியல்ஸ் இப்போ நான் போட்டிருக்கேன். அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்போலேருந்து நம்ம லாஸ்ட்டாக டைமிங், அதாவது ரன் பண்ணி பார்க்கும்போது வரைக்கும் நம்ம ஏற்படக்கூடிய ஒவ்வொரு எரர்ஸை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங், அதாவது இன்ஸ்டால் பண்ண பின்னால் வரக்கூடிய எரர்ஸ் பற்றி சொல்கிறேன். அது டெக்ஸ்ட் ஃபைல் அப்படி, அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு PHP ஃபைல் இப்போ நான் எழுதியிருக்கேன், இந்த கோடிங் எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து டேரெக்டாக இப்படி ரன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது வெறும் டெக்ஸ்ட் ஃபைல் நம்ம எழுதியிருக்க கோடிங் அப்படியே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எரர் பேர் தான் நான் வந்து அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதாவது டெக்ஸ்ட் ஃபைல்ன்ட்டு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அது உங்கள் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றது வந்து எழுதி நம்ம கிளியர் பண்ணணும். அதேமாதிரி சர்வர் நாட் ஃபவுண்டு, நம்ம ஒரு வேளை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கரெக்டாக லோக்கல் ஹோஸ்ட் நேம் கொடுத்தாலையும் சர்வர் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி வரும். அந்த டைமில் நம்மளோட சர்வர் வந்து நம்ம வந்து ஆன் பண்ணணும். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு நான் கரெக்டாகவே இந்த ஃபைலுக்கான லோக்கல் ஹோஸ்ட் நேம் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா தெரியும், வெப் பேஜ் இஸ் நாட் அவைலபிள்னு வரும், ஏன்னா நம்ம வந்து சர்வர் வந்து ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ நான் சர்வர் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்னா அப்புறம் வந்து எனக்கு வந்து கரெக்டாக அவுட்புட் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஏன் நான் வந்து எதுவுமே செஞ்சு காட்டாது அப்படி சொல்லிட்டு வரேன்னா, ஒன்றுத்தே சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து பேஜ் வந்து ஃபுல்லாக வீடியோ வந்து பெருசாக போய்ட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி blank பேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து நம்மளோட இந்த பேஜ் ஃபுல்லாக மொத்தமாகவே blank கலரில் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அந்த எக்கோன்ற ஃபங்க்ஷன் பதிலாக நம்ம வந்து டை அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். டிஐஏ அப்படின்றது, இந்த டை அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா டோட்டலாக அந்த பேஜ் மொத்தமும் பிளாங்காக மாறிடும். நான் ப்ராக்கெட்டில் போட்டுடுறேன், அது எக்கோ அப்படின்ற மாதிரி டை அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக தான் அது யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இது பார்த்தோன்னா இந்த சாப்டர், அதாவது சின்ன டாபிக் நேம், அதாவது இன்ஸ்டால் பண்ணும்போது ஏற்படக்கூடிய எரர் வந்து நான் சொன்னேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேஜ் வந்து நம்ம எழுதிருக்கோம் பார்த்தோன்னா பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெல்லிங் எரர். அதாவது நம்ம வந்து நம்ம ப்ரௌசரில் இந்த இடத்துல நம்ம கொடுக்கும்போது நம்மளோட ஃபைல் நேம் வந்து தப்பாக கொடுத்தோன்னா அந்த மாதிரி டைமில் அந்த பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி வரும். அதாவது ஒரு பேஜில் இன்னொரு பேஜுக்கு லிங்கிங் கொடுக்கும்போது ஏற்படும். நான் இது ஒவ்வொன்றுத்தையும் செய்ய போகிறதில்ல, நீங்கள் வந்து செய்யும்போது தப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை திருத்திக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபைல் ஓப்பனிங் அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஃபைலை நம்ம ப்ரௌசருக்கு சப்போர்ட் ஆகாத ஃபார்மேட்டில் நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த மாதிரி எரர்ஸ் வரும். ஸோ இந்த கிளாஸில் பார்த்தோன்னா நான் சிம்பிளாக ஒரு PHP இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் என்னென்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கேன். இதிலே பார்த்தோன்னா இன்னும் நிறையா பார்ஸ் எரர், அந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் எரர், ஃபங்க்ஷன்ஸ் எரர், அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் நான் வர டுட்டோரியலில் சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து செய்யும்போது இது வந்து நீங்கள் செஞ்சு பார்க்க போகிறதில்ல, நீங்கள் செய்யும்போது தப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை திருத்திக்கோங்க. அதுக்காக தான் நான் அந்த டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.